ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பேன் கார்டை எப்படி பிசிக்கல் பேன் கார்டுக்கு மாற்றுவது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப பேர் ஒரு எமர்ஜென்சிக்காண்டி பேன் கார்டு எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான பிசிக்கல் பேன் கார்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு ரொம்ப பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பேன் கார்டில் சைன் இருக்காது, பிசிக்கல் பேன் கார்டில் சைன் ஃபோட்டோ எல்லாம் வரும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சேவை 123 சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முதல்ல உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் என்எஸ்எஸ்டிஎல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்ளை ஆன்லைன் இருக்கா, இதில் அப்ளிகேஷன் டைப்பில் சேஞ்ச் கரெக்ஷன் ரீப்ரிண்ட் இருக்கா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுங்க. ஓகேவா, நமக்கு ஏன்னா ஏற்கனவே பேன் நம்பர் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம அப்படியே இருக்கும். கேட்டகரியில் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க. இதில் ஆண்கள் ஸ்ரீ கொடுங்க, கல்யாணம் முடிந்த பெண்கள் எஸ்எம்டி கொடுங்க, கல்யாணம் முடியாத பெண்கள் குமாரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இதுலேயே உங்களுக்கு தெரியும், ஆண்கள் ஸ்ரீ, கல்யாணம் முடிந்த பெண்கள் எஸ்எம்டி, கல்யாணம் முடியாத பெண்கள் குமாரி. இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமில் உங்களுடைய நேமும் லாஸ்ட் நேமில் உங்கள் ஃபாதர் நேமும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆதார் கார்டில் உங்களுக்கு 2 நேம் வருது. இப்போ ராம்குமார்னா ராம் ஃபர்ஸ்ட் நேமில், ரெண்டாவது நேம் குமார்னு நீங்கள் அப்படி கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். சிங்கிள் நேம் இருந்தால் ஃபர்ஸ்ட் நேமில் உங்கள் நேமும் லாஸ்ட் நேமில் உங்கள் ஃபாதர் நேமும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த், அடுத்து உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, மொபைல் நம்பருக்கு சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்கு, அதில் எஸ்என் கொடுத்து உங்களுடைய பேன் நம்பர் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஏன்னா நம்ம கரெக்ஷன் சேஞ்ச் தான் பண்ணுறோம். உங்கள் இன்ஸ்டாண்ட் பேன் கார்டில் என்ன பேன் நம்பர் இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை டிக் கொடுத்துட்டு கீழே கேப்சா குறியீடு கேட்டிருப்பாங்க, அந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கான டோக்கன் நம்பர் வந்திருக்கும். இந்த டோக்கன் நம்பர் உங்கள் மெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை கண்டினியூ வித் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் உங்களுக்கு மேலே டாப்பில் 3 இது கொடுத்துருப்பாங்க. இதில் 2வதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் எதுவும் ஃபார்வேர்டு பண்ண தேவையில்ல, ஆன்லைன்லேயே அப்லோடு பண்ணிக்கிறலாம். ஓகேவா, நீங்கள் 3வது ஆப்ஷன் கிளிக் கொடுத்தா ஃபார்வேர்டு பண்ணணும், 2வது ஆப்ஷனை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம். இதில் நீங்கள் எஸ் ஆப்ஷன் இருக்கா, இது நீங்கள் கொடுத்துக்கோங்க. நோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் தான் வரும், ஃபிசிக்கல் பேன் கார்டு வராது. அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு உங்களுடைய ஆதார் உள்ள லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே படி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ஃபில் பண்ணது அப்படி வரும். இதில் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, ஜெண்டர் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கான ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மதர் கல்யாணம் முடிந்திருந்த பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய அப்பா பேர் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அவங்க அப்பா பேரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க, அதில் ரெசிடென்ஸ் இருக்குது, அதை கொடுத்துங்க. ரெசிடென்ஸ்னால் வீட்டு முகவரி, ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் அட்ரஸ். நீங்கள் ரெசிடென்ஸை கொடுத்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ், அடுத்து உங்களுடைய தாலுகா, அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக், அடுத்து உங்களுடைய கண்ட்ரி எல்லாமே டீட்டெயில் இதில் ஃபுல் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல் பண்ண பிறகு உங்களுடைய பின்கோடு எல்லாமே ஃபில் பண்ண பிறகு கீழே கண்ட்ரி கோடு கேட்கும். இதில் இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. இந்தியான்னு கொடுத்த பிறகு இதில் உங்கள் மொபைல் நம்பர் வந்துடும், கீழே உங்களுடைய இது வந்துடும். இதில் உங்களுடைய இது ஒரு பேன் கார்டு தான் அப்படின்னா 1 கொடுத்துங்க, இல்லாட்டி 2 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபார் ஐடென்டிஃபை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆதார் இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபைல 3லேயுமே ஆதார் கார்டை கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் பேன் இருக்குது பார்த்தீங்களா, பேனில் காப்பி பேன் கார்டு இல்லை பேன் கார்டு கேட்டிருப்பாங்க. நம்மகிட்ட பேன் கார்டு காப்பி இருக்கும், பேன் கார்டு, அந்த இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய நேம் கொடுங்க, இல்லாட்டி ஹிம்செல்ஃப் கொடுத்தா மேலே உங்களுடைய நேம் வந்துடும். ஓகேவா, நேம் கொடுத்துட்டு ஏதோ என்க்ளோஸர் டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. நம்ம மேலே 4 டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எல்லா ஐடென்டிஃபிகேஷனும் அந்த 4 டாக்குமெண்ட் கொடுத்து உங்களுடைய வில்லேஜ் நேம் போட்டுக்கோங்க, இல்லை உங்களுடைய பிளேஸ் என்ன பிளேஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ நீங்கள் 50 கேபிக்குள்ளே இருக்கணும், சைனும் உங்களுக்கு 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேவா, 2மே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்துருங்க. அப்லோடு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் ஆகிரும். அப்லோட் ஆகாட்டி நீங்கள் கம்ப்ரஸ் தப்பாக இருந்துச்சுன்னா வராது, அந்த சைஸும் கரெக்டாக இருக்கணும். அதே விட உங்களுடைய சைன் சைஸும் கரெக்டாக நீங்கள் அப்லோடு பண்ணி வச்சுக்கோங்க.
அப்லோடு பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்லோடு பண்ணாம தான் கரெக்டாக வரும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து சைன் வந்து விழுகாது. இமேஜ் எல்லாமே டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு 300 கேபிக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு 1 இருக்கு. 4 டாக்குமெண்ட் மொத்தம். 1 இன்னும் 3 ஆட் பண்ணா ஆட் டாக்குமெண்ட் இருக்கு. அத நீங்க குடுத்துக்கங்க. அதுல குடுத்துட்டு, பக்கத்துல பிளஸ் ஐகான் பட்டன் இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணுங்க. அத நீங்க கிளிக் பண்ணிட்டு, நம்ம 3 இதுக்குமே என்ன குடுத்துருக்கோமோ, ஆதார் கார்டு தான் குடுத்துருக்கோம். ஓகேவா? ஆதார் கார்ட வந்து 3 இதுக்குமே செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு, லாஸ்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து பான் கார்டு குடுத்துருக்கோம் பாத்தீங்களா? அந்த பான் கார்டு வந்து நீங்க வந்து பிடிஎஃபா வச்சிருந்தீங்கனாலும், இல்ல ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும், அத நீங்க வந்து டாக்குமெண்ட்டா பிடிஎஃபா அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு, மேல அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். ஓகேவா? அத நீங்க கிளிக் குடுங்க. அத நீங்க கிளிக் குடுத்த உடனே உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து கீழ வந்து அந்த டாக்குமெண்ட் நேம் எல்லாமே வந்துரும். ஓகேவா? அது வந்துட்டா கரெக்ட்டு. இல்லாட்டி டாக்குமெண்ட் அப்லோட் ஆகணும். அதுக்கு பக்கத்துல சப்மிட் பட்டன் இருக்கும். அத நீங்க கிளிக் குடுங்க. அத நீங்க குடுத்தா நெக்ஸ்ட் பட்டன் போயிரும். இப்போ வந்து உங்களுடைய ஆதார் கார்டுல உள்ள 8 டிஜிட் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணா, அடுத்து ஃபர்ஸ்ட் 8 டிஜிட் நம்பர நீங்க என்டர் பண்ணிட்டு, உங்க டீட்டெயில் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா என்னன்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? நேம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு, ப்ரொசீட் பட்டன கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ப்ரொசீட் பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் வந்து டிக் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் பேமெண்ட்டா இதுல கீழ ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிட்டு, ப்ரொசீட் டூ பேமெண்ட் அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. அத நீங்க கிளிக் பண்ணா இதுல உங்களுக்கு ரூ. 106.90 சொல்லியிருப்பாங்க. ரூ. 107 அமௌண்ட் ஒரு இதுக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணா இதுல உங்களுக்கு ஸ்கேன் இருக்கும். ஸ்கேன நீங்க ஒரு ஜிபேல மூலியமா ஸ்கேன் பண்ணி கூட நீங்க அமௌண்ட் செலுத்திக்கலாம். அமௌண்ட் செலுத்தின பிறகு உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். எந்த இதுவும் பேக் பட்டன் எதுவுமே நீங்க பிரஸ் பண்ணிறாதீங்க. ஓகேவா? பிரஸ் பண்ணாம இந்த ஆப்ஷன் வரும். பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லும். இதுல கன்டின்யூ ஆப்ஷன் நீங்க குடுங்க. கன்டின்யூ ஆப்ஷன் குடுத்துட்டீங்கன்னா, கீழ வந்து உங்களுக்கு ஆதார் அத்தென்டிகேட் பண்ண சொல்லுவாங்க. இதுல டிக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அத டிக் பண்ணிட்டு, அத்தென்டிகேட் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அத்தென்டிகேட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஆதார்ல வந்து என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? இது வந்து உங்க நேம் வந்து கரெக்ட்டா நீங்க போட்டா மட்டும் தான் வரும். இதுல வந்து கிளிக்கர்ன்னு இருக்கு பாத்தீங்களா? இல்ல ஓடிபி ஜெனரேட்டர்ன்னு இருக்கு பாத்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணுங்க. அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஆதார்ல உள்ள ஆதார் நம்பர் இதுல வந்து என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கோ, அதுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும். அந்த ஓடிபிய வந்து நீங்க இதுல என்டர் பண்ணணும். ஓகேவா? அதுல என்டர் பண்ணி சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. சப்மிட் பட்டன கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கான பான் கார்டு அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஓகேவா? இல்ல கீழ டவுன்லோட் அப்ளிகேஷன் சைன் இருக்கு பாத்தீங்களா? இத நீங்க கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அத நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுடைய ஆதார் கார்டுல வந்து டேட் ஆஃப் பர்த் எப்புடி இருக்கோ, அத சும்மா நம்பராவே அடிங்க. இப்ப வந்து 11/2000னா 01/01/2000 அப்ப நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா? அப்ப நீங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணிட்டா உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே கீழ நீங்க அட்டாச் பண்ணது எல்லாமே காமிப்பாங்க. அத நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இத நீங்க அப்படியே நீங்க வச்சுக்கலாம். உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டேஸ்ல உங்களுக்கு மேக்ஸிமம் என்எஸ்டிஎல்ல வந்து இதாயிரும். இத வந்து நீங்க சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. மெயிலுக்கு வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள பான் கார்டு வந்து வந்துரும். நீங்க இப்ப எப்படி கரெக்ஷன் பண்ணீங்களோ அதேபடி. இதுல கன்டின்யூ ஆப்ஷன குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதுலயும் உங்களுக்கு வந்து அ என்டர் ஆதார் நம்பர் இருக்கும். அந்த ஆதார் நம்பர கிளிக் பண்ணிட்டு, மேல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி இருக்கும். அத நீங்க கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்த பிறகு உங்களுடைய ஆதார் கார்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். 2 ட்ரிப் வந்து ஓடிபி வந்து நீங்க ரிசீவ் பண்ணணும். ஓகேவா? அத நீங்க என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி இருக்கு பாத்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணுங்க. அத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கனாலும் மறுபடியும் இதே தான் கேட்கும். அதுல உங்களுடைய ஆதார்ல உள்ள பாஸ்வேர்ட் டேட் ஆஃப் பர்த் தான். டேட் ஆஃப் பர்த்த நீங்க என்டர் பண்ணிட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும். ஓகேவா? ஓகே ஆன பிறகு உங்களுக்கு அதே பிடிஎஃப் தான் இதுலயும் காமிப்பாங்க. நீங்க 2 ட்ரிப்புமே இந்த ஆப்ஷன வந்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஆதார் அத்தென்டிகேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 டேஸ்ல உங்களுக்கு வந்து பான் கார்டு மெயிலுக்கு வந்துரும்.
1 வீக்ல உங்களுக்கு வந்து போஸ்டர்ல 10 நாளைக்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு பிசிக்கல் பேன் கார்டு வந்து போஸ்டர்லயே வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவும் டவுட் இருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்க டவுட்ட வந்து கிளியர் பண்ண. மேலும் இது போற வீடியோ தெரியுமா நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?